சரி விடு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெஸ்டாரண்ட்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மாமா உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லலக்கா. இதுக்கு முன்னாடி உன்னை பத்தி எதனா பேசினா வருத்தப்படுவாரு. ஆனா இப்போ ரொம்ப கோவப்படுறாருக்கா. உன் பேரை கேட்க கூட அவருக்கு விருப்பம் இல்லக்கா. சரி விடு, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன். அப்போ நமக்குள்ள கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம பேசிக்கணும்னா ஃபோன் பண்ணி எங்கேயாவது சந்திச்சு பேசலாம். சரிக்கா. ம். இனிமே நீ எப்ப வேணும்னாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனா ஒண்ணு, ககன் மாமாவுக்கு, சாரதாத்துக்கு, பூர்ணிக்கு நம்ம பேசுறது தெரியக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரிக்கா. நீ பணத்துக்காக எக்காரணத்துக்கு கொண்டும் கஷ்டப்படக்கூடாது. சீக்கிரமா உனக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறேன். சரியா? சரிக்கா. சரி வா. ஹலோ. ஹலோ சாரதா ஆண்டி. யாருப்பா? நான் தான் சிவா பேசுறேன். சிவா சொல்ல. பூமி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ண. எந்த ஹாஸ்பிட்டல்? அது வந்து கிரிநந்தன் ஹாஸ்பிட்டல். நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆண்டி. பூமி. சிவா, சிவா, பூமி எங்க? வாங்க ஆண்டி. பூமி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் என்ன பண்ணணும்னே தெரியல. யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு தெரியாம உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண. பூமி எங்க? ஐசியூல இருக்காங்க ஆண்டி. போய் பார்க்கலாம். என்னது? உனக்கு இலவசமா டான்ஸ் கத்து தரேன்னு சொன்ன பூமி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாம்மா. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பணம் இல்லாததுனால உனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ கூட கத்துக்க விடாம நிறுத்திட்டேம்மா. அவங்க இலவசமா டான்ஸ் கத்து தரேன்னு பேப்பர்ல ஆட் கொடுத்தத பார்த்து உன்னை அந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கலான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேம்மா. இப்ப என்னடான்னா அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இல்லம்மா, பூமி டீச்சருக்கு எதுவும் ஆகாது. டீச்சர் எனக்கு கண்டிப்பா டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. டீச்சருக்கு சீக்கிரமா குணமாயிடணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்மா. இருங்கம்மா, வந்துடுறேன். டாக்டர், இப்ப பூமிக்கு எப்படி இருக்கு? நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அவங்க அன்கான்ஷியஸா தான் இருக்காங்க.
அவங்க கான்ஷியஸ்க்கு வராம எங்களால எதுவும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கேசஸ்ல பேஷண்ட் கோமாக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எங்களால ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. பூமி, இந்த பொண்ணு உன் உயிரை காப்பாத்தணும்னு வேண்டி கடவுள் முன்னாடி நாட்டியம் ஆடினாமா. உன் பேர் என்னம்மா? ரிஷிதா. உன்னோட பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? சத்தியம்ன்ற அர்த்தம். சத்தியம் மட்டும் இல்லம்மா, புனிதமானதுன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. புனிதமான உன் மனசோட சத்தியம் மாதிரி நாட்டிய கலை வாழணும்னு எனக்காக நீ வேண்டிக்கிட்டு இருக்க. உன்னை பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? தேங்க்யூ டீச்சர். எனக்கு உங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா நீ அப்படிதான் இருப்ப ரிஷிதா. எனக்கு என் அம்மா மாதிரி பேரும் புகழும் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா நீ இந்த பூமியை விட சிறந்த டான்சரா வருவ. அப்படி சொல்லாதீங்க டீச்சர். உங்களுக்கு அப்புறமா தான் நான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டீச்சர். தீர்க்காயுஷ்மான் பவ. நான் போயிட்டு வரேன் டீச்சர். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் என் அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, போயிட்டு வாமா. உன் கூட சேர்ந்து டான்ஸ் அகாடமியை நடத்தேன்னு சொல்லி ககன் கிட்ட கேட்டேன் பூமி. ஆனா ககன் அதுக்கு ஒத்துக்கலம்மா. நீ இப்ப ஆபத்தை கடந்துட்ட பூமி. சில சமயங்கள்ல ஆபத்து தன்னால விலகிடும். அம்மா போலாமா? பூமி இங்க தனியா விட்டுட்டு எப்படிடா போறது? நம்ம கூட கூட்டிட்டு போறதுக்கு அவ ஒன்னும் நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது.